ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என்ன நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு கே ஸ்டோரி சேனல். இது என்னோட தமிழ் எல்ஜிபிடிக்கு ஸ்டோரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு உணர்ச்சி நிறைந்த ஒரு கே லவ் ஸ்டோரி. சூரியன் விஷால், பத்திரிகையாளர் மற்றும் டெக் இன்ஜினியர் ரகசியங்கள் வெளியாகும் கே லவ் ஸ்டோரி. இந்த வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பாயிண்ட்ஸ் கொடுங்க மக்களே. பெல் ஐக்கன் அழுத்துங்க. அப்போ தான் அடுத்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போது நீங்கள் எந்த இடத்துல இருந்து வீடியோவை பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, இப்போ என்ன டைம், உங்கள் பேர் என்ன, எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ஜனவரி 26 மாலை ஒரு 5 மணிக்கு இந்த டைமில் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி போட்டுன்னு இருக்கேன். உங்களுக்காக மட்டும்தான். இந்த கதை உங்களுக்கு உதயத்தை கண்டிப்பாக தொடும். சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். இது சென்னையில் நடந்த ஒரு சூடான காலை நேரம். 2024 ஜூன் மாதம் 15 சனிக்கிழமை காலை ஒரு 9 மணி இருக்கும். வெயிலின் தாக்கம் இன்னும் முழுமையாக தொடங்கவில்லை. ஆனாலும் மெரினா பீச்சில் அலைகள் சத்தம் காதுகளில் நிரம்பிக் கொண்டே இருந்தது. சூர்யா 28 வயது இளைஞன். தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் பிரபலமான பத்திரிகையாளராக வேலை பார்க்கிறான். அவன் உயரம் கிட்டத்தட்ட 5 அடி 10 இன்ச்சு. கருப்பு நிறத்தில் அடர்த்தியான முடி, பச்சை நிற டிஷர்ட் அணிந்து கையில் ஒரு சிவப்பு நோட்டுடன் வைத்துக்கொண்டு மணலில் அழுத்தமாக அடி எடுத்து வைத்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் சுறுசுறுப்பாகவும் கூர்ந்து கவனிக்கும் விதமாகவும், ஏனென்றால் அவர் ஒரு முக்கிய கதையை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். சைபர் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியம். வாழ்க்கையில் எப்போது உண்மையை தேடும் அவன், இந்த கதை அவனுக்கு எங்கு கொண்டு செல்லும் என்று தெரியாமல் ஆர்வத்துடன் அலைந்து கொண்டே இருக்கிறான். அப்போது திடீரென்று அவனுடைய கையில் இருந்து பால் காப்பி கோப்பை தவறி தரையில் விழுந்துவிட்டது. அது நேரமாக ஒரு 25 வயது இளைஞர் லேப்டாப்பில் மேல் சிந்தியது. அந்த இளைஞன் பெயர் விஷால். ஒரு டெக் இன்ஜினியர். கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்தவன். இப்போது சென்னையில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறான். அவன் கிட்டத்தட்ட 6 அடி உயரம். வெள்ளை நிற சட்டை மற்றும் நீல ஜீன்ஸ் அணிந்து மணலில் உட்கார்ந்து விரல்கள் வேகமாக கீபோர்டில் ஓடிக்கொண்டிருந்தன. காப்பி சிந்தியதும் சூர்யா அதிர்ச்சி அடைந்து கத்தினான். ஐயோ சாரிடா, என் கவனக்குறைவு. உன் லேப்டாப்பு ஓகேயா? விஷால் தலையை உயர்த்தி பார்த்து ஒரு இதமாக சிரிப்பு பதிலளித்தான். பரவாயில்ல, நான் எப்போது பேக்கப் வச்சிருக்கேன். நீங்கள் யார், இங்கே என்ன செய்கிறீங்க? அந்த ஒரு வார்த்தைகள் இருந்து அவர்கள் உரையாடல்கள் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது. சூர்யா தன்னை அறிமுகப்படுத்தினான். நான் பத்திரிகை வேலை மற்றும் சைபர் செக்யூரிட்டி. கதை பற்றி சுருக்கமாக சொன்னால், விஷால் தன் டெக் ஐடியாக்களை பகிர்ந்து கொண்டான். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெக்னீஷியன். மக்கள் செக்யூரிட்டி கொடுக்கும். உங்கள் கதைக்கு உதவியாக இருக்குமா? இருவரும் சென்னையில் இருந்தாலும் அவர்கள் பின்னணி வேறுபட்டது. விஷால் கோயம்புத்தூரில் பசுமையான சூழ்நிலை வளர்ந்தவன். சூர்யா மதுரையில் பழமையான கலாச்சாரத்தில் பிறந்தவன். அந்த காலை உரையாடல்கள் மாலை 6 மணி வரை நீண்டது. அவர்கள் அருகில் உள்ள ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப்புக்கு சென்றார்கள். அங்கு 2 பேரும் காஃபி ஆர்டர் செய்து 3 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். சூர்யா தன் குடும்பத்தை பற்றி திறந்தான். என் அப்பா ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரி, அம்மா ஸ்கூல் டீச்சர், எனக்கு ஒரு தங்கை இருக்கிறது. அவள் பேர் ராஜேஸ்வரி. சென்னையில் டாக்டர் படிக்கிறாள். அவள் எப்போதும் என் சப்போர்ட் தான். விஷால் தன் தனிமையை பகிர்ந்து கொண்டான். குரல் கொஞ்சம் தழுதழுத்தது. என் பெற்றோர் 2018 ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் போயிட்டார்கள். நான் ஒரே பிள்ளை. டெக் உலகத்தில் சாதித்தாலும் இதயத்தில் ஒரு பெரிய வெறுமை இருக்கிறது. நண்பர்கள் இருந்தாலும் உண்மையான இணைப்பு இல்லை. அந்த வார்த்தைகள் சூர்யாவின் இதயத்தை தொட்டுவிட்டது. அவர்கள் இரவு 10 மணி வரை பேசி வாட்ஸ்அப்பில் நண்பர்களை பரிமாறிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த சந்திப்பு அவர்களை மாற்றிவிட்டது. ஒரு புதிய உணர்வு முளைத்தது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 16 காலை 8 மணிக்கு சூர்யா விஷாலுக்கு மெசேஜ் அனுப்பினான். நேற்று சந்திப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு மீட் பண்ணலாமா? விஷால் உடனே ரிப்ளை செய்து கொடுத்தான். ஷோர். சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் 11 மணிக்கு வரேன். அவர்கள் அங்கு சந்தித்து ட்ரெயினில் கோயம்பேடு சென்றார்கள். அங்கு ஒரு அழகான பார்க்கிங் உள்ளது. உரையாடல்களை தொடங்கினார்கள். சூர்யா தன் தனிப்பட்ட அனுபவங்களை ஓப்பனாக பகிர்ந்து கொண்டான். காலேஜ் காலத்தில் ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கான். ஆனால் சமூகத்தின் பயன் எங்களை பிரித்துவிட்டது. அந்த வழி இன்னும் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. விஷால் அமைதியாக கேட்டான். பின்னர் சொன்னான், எனக்கு அப்படிதான். நான் என் உணர்வுகளை மறைச்சிட்டு தான் இருக்கேன் இதுவரைக்கும். ஆனால் உன்னோடு பேசும்போது ஏதோ சுதந்திரம் கிடைக்குது. அந்த வார்த்தைகள் அவர்கள் இதயத்தை இணைத்தது. ஆனால் அறியாமலே சூர்யாவின் கதை ஆராய்ச்சி விஷாலின் கம்பெனியை தொட்டுவிட்டது. ஒரு சைபர் ஸ்கேம் ரகசியம் அங்கு மறைந்திருந்தது. விஷாலின் கம்பெனியில் ஒரு ஊழியர் ராம், 30 வயது. அவருக்கு சந்தேகம் வந்தது. அவன் விஷாலிடம் எச்சரித்தான். சார், இந்த ஜேர்னலிஸ்ட்டு நம்ம கம்பெனியை இன்டர்வியூஸ்ட் பண்ண போகிறேன், கவனமாக இருங்க. விஷால் அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் சூர்யாவை நம்பினான். அடுத்த வாரம் ஜூன் 22 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு அவர்கள் சென்னை எக்மோரில் டின்னர் சாப்பிட சென்றார்கள். 2 கிளாஸ் சிவப்பு வைன் குடித்தார்கள். சூர்யா தன் உணவுகளை வெளிப்படுத்தினார்.
விஷால், உன்னை பார்த்ததும் என் இதயம் வேகமாக துடிக்குது. இது ஏதோ சிறப்பானது. விஷால் கண்கள் கலங்க. எனக்கு அப்படிதான். ஆனால் என் கடந்த கால என்னை தடுக்குது. அப்போது திடீரென்று விஷாலின் முன்னாள் காதலன் அருண், 27 வயது, அங்கு வந்தான். விஷால், நீ என்னை ஏமாத்திட்டியா என்று கோபமாக கேட்டான். சூர்யா அதிர்ச்சியில் உறைந்து விட்டான். விஷால் விளங்கி கொண்டான். அருண், நம்ம 2022 பிரிஞ்சிட்டோம். இப்போ நான் முன்னேறிட்டேன். அருண் கோபத்தில் சென்றான். அது அவர்களின் உறவுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது. ஆனால் அது அவர்களை இன்னும் நெருக்கமாகிக் கொண்டே இருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லி உணர்ச்சிகளை பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். வாழ்க்கையில் சிறிய தருணங்கள் அன்பை உணர்த்தினார்கள். ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு சென்னையில் அண்ணா சாலையில் உள்ள அலுவலகத்தில் சூர்யா தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டே இருந்தான். சுற்றிலும் கம்ப்யூட்டர்கள் சத்தம், பேப்பர்களில் சலசலப்பு, எல்லாம் வழக்கம் போலத்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் மனம் கொஞ்சம் கலங்கி கொண்டே இருந்தது. அவன் எடிட்டர் கவிதா, 45 வயது பெண். அவளுடைய கண்ணாடி அணிந்து கண்களுடன் அவன் டேபிள் அருகே வந்து நின்றாள். சூர்யா, இந்த சைபர் ஸ்கேம் ஸ்டோரி ரெடியா? நாளைக்கு பப்ளிஷ் பண்ணணும். என ரிசர்ச் எப்படி போயிட்டுருக்கு என்று கேட்டாள். அவளுடைய குரல் உறுதியானது, ஆனால் அக்கறை கலந்திருந்தது. சூர்யா ஒரு நிமிடம் தயங்கினான். ஏனென்றால் இந்த கதை விஷாலின் கம்பெனியை தொட்டது. விஷால் அவன் இதயத்தில் இடம் பிடித்திருந்தால், ஆனால் அவன் ஒரு பத்திரிகையாளர். உண்மை வெளிக்கூடுவது அவனோட கடமை. மேடம், கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும் என்று சொன்னான். ஆனால் உள்ளுக்குள் போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. அலுவலகத்தை விட்டு வெளியே வந்ததும் சூர்யா உடனே விஷாலுக்கு ஃபோன் செய்தான். விஷால், நான் உன் கம்பெனியை இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். உன் ஊழியர்கள் ராம் ஸ்கேம் பண்ணுறான் போல இருக்கு என்று நேரடியாக சொல்லிவிட்டான். அந்த பக்கம் இருந்து விஷால் அதிர்ச்சியை உறைந்து விட்டான். என்ன சொல்கிற ராம்? என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா. காலேஜ் காலத்துலேருந்து இருந்தவன். அவன் அப்படி பண்ணவே மாட்டான் என்று குரல் நடுங்க சொன்னான். ஆனால் சூர்யா ஆதாரங்களை விளக்கினான். நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். 2023ஆம் ஆண்டு இருந்து 5 லட்சம் ரூபாய் ஸ்கேம் பண்ணியிருக்கான். விஷால் சரி பார்த்தான். அவன் டெக் அறிவால் கம்பெனியை ரெக்கார்டுகளை செக் செய்தான். உண்மை தெரிந்ததும் அவன் இதயம் உடைந்து போய்விட்டது. நான் போலீஸுக்கு போகிறேன் என்று சொன்னாள். ஆனால் சூர்யா தடுத்து விட்டான். இரு, நான் ஸ்டோரி ரிலீஸ் பண்ணி உதவு செய்கிறேன். இது சரியான கையாளலாம் என்று சொன்னான். அந்த உரையாடல் அவர்களின் உறவை இன்னும் வலுமைப்படுத்தி கொண்டே இருந்தது. விஷால் சூர்யாவை நம்பினான். சூர்யா விஷாலுக்கு ஆதரவாக இருந்தான். ஜூலை 1ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை ஒரு 8 மணி இருக்கும். சென்னையில் ஹயாத் ஹோட்டலில் ரூம் நம்பர் 305 அறையில் முழுவதுமாக நீல நிற பெட்ஷீட்டில் மென்மையான விளக்குகளில் ஒரு சிறிய பால்கனில் வழியாக நகரத்தின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவர்கள் இருவரும் அங்கு சந்தித்தனார்கள். சூர்யா விஷாலின் கையை பிடித்து, நீ என் உயிர்டா. இந்த உலகத்தை உன்னை போல யாருமே இல்லடா என்று உணர்ச்சி வசமாக சொன்னான். விஷால் கண்கள் கலங்க. என் பெற்றோர்கள் போனதுக்கு அப்புறம் இந்த வெறுமை உன்னால் தான் நிரம்பி இருக்கிறது. உன் அருகில் இருக்கும்போது எல்லாம் சரியாகுதுடா என்று சொல்லி அழுதான். அந்த தருணம் அவர்கள் இன்னும் நெருக்கமாகி கொண்டே இருந்தது. ஆனால் திடீரென்று சூர்யாவின் ஃபோன் ரிங் ஆனது. அது அவங்க தங்கை பிரியா, 22 வயது. அண்ணா, அப்பா, உன்னை திருமணம் செய்ய சொல்கிறேன். ஒரு பொண்ணு பேர் லக்ஷ்மி, நல்ல குடும்பம் போல் இருக்குது என்று சொன்னார்கள். சூர்யா பயந்துனான். அவன் தன் உணர்வுகளை குடும்பத்திடம் இன்னும் சொல்லவே இல்லை. பிரியா, நான் கொஞ்சம் டைம் கொடு என்று தயங்கி கொண்டே சொன்னான். விஷால் அவனை ஆறுதல் படுத்தினான். நம்ம சேர்ந்து சமாளிப்போம்டா. உன் குடும்பம் புரிஞ்சுக்கொண்டா. அந்த இரவு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தார்கள். அடுத்த நாள் ஜூலை 2 புதன்கிழமை காலை ஒரு 7 மணி இருக்கும். அவர்கள் கோயம்புத்தூருக்கு பயணம் செய்தார்கள். விஷாலின் வீடு பொள்ளாச்சியில் அருகில் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தது. 3 ஏக்கர் நிலம், பச்சை நிற தோட்டம், மாம்பழ மரங்கள், காற்றில் பூக்கள் வாசனை. இங்கே தான் நான் வளர்ந்தேன். 2025 இருந்து என் அம்மா இந்த தோட்டத்தில் ரொம்ப நேசித்தாங்க என்று விஷால் நினைவுகளுடன் சொன்னான். சூர்யா அந்த அழகை ரசித்தான். இது பார்க்க ரொம்பவே அமைதியாக இருக்குடா. உன் கடந்த காலம் இங்கே இருக்கும் போல இருக்கு என்று மகிழ்ச்சியாக சொன்னான். ஆனால் அந்த அமைதியை கலைத்து ராம் திடீரென்று வந்தான். கோபத்துடன், விஷால், நீ என்னைக்கு போலீஸுக்கு போட்டு கொடுத்துட்டியா? நான் உன் ஃப்ரெண்டுடா என்று கத்தினான். பின்னர் அவர்களுடைய உறவை பார்த்து, நீங்கள் கேயா? நான் இதை எல்லோருக்கும் சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணட்டுமா என்று மிரட்டினான். சூர்யா பயந்து போய்விட்டான். ஆனால் விஷால் தைரியமாக, நான் உண்மையாக இருக்கோம், நான் கே தான், பிரச்சனை இல்லை என்று சொன்னான். ராம் போனான். ஆனால் அவன் பிளாக்மெயில் தொடங்கினான். ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 11 மணி இருக்கும். சூர்யாவுக்கு ராமிடமிருந்து மெசேஜ் வந்தது. 1 லட்சம் ரூபாய் கொடு, இல்லாட்டி உங்கள் கே ஸ்டோரியை சொசைட்டிக்கு சொல்லிடுவேன். சூர்யா உடனே விஷாலிடம் சொன்னான். அவர்கள் திட்டம் போட்டார்கள். விஷால் தன் டெக் திறமையை பயன்படுத்தி ராமின் ஃபோனை ஹேக் செய்து விட்டான். ஆதாரங்கள் சேகரித்தான். ஆனால் அப்போது அருண் மீண்டும் தோன்றினான். நான் ராமோட பார்ட்னர்ரா. நான் உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன். அது அவர்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது. சூர்யா தன் அப்பா ராஜனுக்கு 55 வயது ஃபோன் செய்து, அப்பா, எனக்கு பொண்ணு வேண்டாப்பா என்று சொன்னான். ராஜன் கோபமாக, ஏண்டா என்று கேட்டான்.
சூர்யா தயங்கினான். ஆனால் அந்த டென்ஷன் அவர்களின் அன்பை சோதித்தது. இரவு அவர்களில் போனில் பேசி உணர்ச்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவருக்கொருவர் வலிமை கொடுத்தார்கள். வாழ்க்கையில் இந்த சவால்கள் அவர்கள் இன்னும் இணைத்து கொண்டிருந்தது. உண்மையான அன்பு எப்படி வெல்லும் என்பதை காட்டியது. ஜூலை 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு சென்னையில் அலுவலகத்தில் சூர்யா தன் கம்ப்யூட்டரை பார்த்து கொண்டிருந்தான். அவன் விரல்களை கீபோர்டில் வேகமாக ஓடின. இறுதி வார்த்தைகள் டைப் செய்தான். சைபர் ஸ்கேம் இன் சென்னை, ராம் அரெஸ்ட் என்று தலைப்பில் அந்த கதை இப்போது பப்ளிஷ் ஆகியது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. ஏனென்றால் இது விஷாலின் கம்பெனி தொட்டது. ஆனால் உண்மை வெளியே வர வேண்டும். போலீஸ் உடனே ஆக்ஷனை எடுத்து ராமை கைது செய்தார்கள். அருண் அந்த ஸ்கேமில் இன்வால்வ்டா இருந்த தெரிய வந்தது. விஷால் சூர்யாவுக்கு ஃபோன் செய்தான். குரல் நன்றியுடன் நிறைந்திருந்தது. சூர்யா, நீ என் கம்பெனியை காப்பாற்றிட்டடா. ராம், என் ஃப்ரெண்டு நினைச்சியாடா. ஆனால் உண்மை இப்படி. உன் உதவி இல்லாட்டி எல்லாமே போயிருக்கோண்டா என்று நன்றி சொல்லிவிட்டான். சூர்யா சிரித்து விட்டான். இது என்னோட கடமைடா. ஆனால் நீ எனக்கு அதைவிட ரொம்பவே முக்கியம்டா. அந்த வார்த்தைகள் அவர்களிடம் பந்தத்தை இன்னும் ஆழமாக்கியது. ஆனால் சூர்யாவின் மனதில் இன்னொரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. அவன் குடும்பம், அவர்கள் இன்னும் அவன் உணர்வுகளை அறியவில்லை. ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை ஒரு 5 மணிக்கு சூர்யா மதுரைக்கு பஸ்ஸில் போய் சேர்ந்து விட்டான். வீட்டு வாசலில் காலில் வைக்கும்போது அவன் இதயம் இன்னும் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. வீடு வழக்கம் போல் அமைதியாக இருந்தது. அம்மாவின் சமையல் வாசனை அதிகமாக வீசிக்கொண்டிருந்தது. அவன் அம்மா சாரதா 50 வயது அவனை பார்த்து சிரித்தாள். மகனே, வா, உள்ளே வா, சாப்பாடு ரெடி. ஆனால் திருமணம் பற்றி என்ன, உன் அப்பா ரொம்ப கேட்குறாரா என்று சொன்னாள். அவளுடைய கண்களில் அக்கறை தெரிந்தது. ஆனால் சூர்யா தைரியமாக சேகரித்தான். அம்மா, நான் கேமா? விஷால் என் லவ்வர், அவன் ஒரு பையன் என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் வெளியே வந்ததும் வீடு அமைதியாகிவிட்டது. குடும்பம் முழுவதும் ரொம்பவே ஷாக் ஆனது. அம்மா கண்கள் ரொம்பவே கலங்கிவிட்டது. என்னடா சொல்கிற மகனே, இது எப்படிடா? அப்பா ராஜன் உடனே கோபமானான். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நம்ம குடும்பத்தில் இப்படியா? ஆனால் தங்கை பிரியா 25 வயது உடனே சூர்யாவிடம் பக்கம் நின்றாள். அண்ணா, நான் உன்னோடு இருக்கேனா? உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அது போதும் என்று சொல்லி அவனை கட்டிப்பிடித்து விட்டாள். அவள் வார்த்தைகள் கொஞ்சம் ஆறுதலாகவே இருந்தது. அப்பா அன்று இரவு கொஞ்சம் கூட பேசவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி இருக்கும். காஃபி குடிக்கும்போது ராஜன் சூர்யாவை பார்த்து சொன்னான். மகனே, நான் நேற்று கோபப்பட்டிருக்கலாம். ஆனால் உன் சந்தோஷம்தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். நீ யாரை லவ் பண்ணுறியோ அது உன் வாழ்க்கை. நாங்கள் உன்னோடு எப்போதும் இருப்போம். அது ஏற்றுக்கொள்ள சூர்யாவை கண்களை நினைத்தது. குடும்பம் மெதுவாக புரிந்து கொண்டது. அது அவர்களின் அன்பை வென்றது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி இருக்கும். சென்னை உள் பிரைவேட் பீச்சில் அவர்கள் இருவரும் நின்றார்கள். நீலவானம், 25 டிகிரி வெப்பம், அலைகள் சத்தம் அவர்களை சுற்றி. சூர்யா விஷாலை பார்த்து, நீ என் உலகண்டா, உன்னால் தான் இந்த வாழ்க்கை அழகாக இருக்கு என்று உணர்ச்சிகரமாக சொன்னான். விஷால் அவனை இழுத்து முதல் உம்மா கொடுத்தான். அவர்கள் உதடுகள் இணைந்தன. அது உணர்ச்சி நிறைந்த தருணம். 10 செகண்ட் நீடித்தது. அந்த உம்மா அவர்களின் அன்பை உறுதிப்படுத்தியது. பின்னர் அவர்கள் ஹோட்டல் ரூமுக்கு சென்று ரூம் 402இல் சிவப்பு விளக்குகள் மென்மையாக ஒளிர்ந்தன. அங்கு அவர்கள் நெருக்கமானார்கள். ஒன்றாக இணைந்தார்கள். சூர்யா விஷாலின் உடலை தொட்டு, உன் தொடுகை என் உயிர் பிற்குண்டா, இது போல ஒரு உணர்வு இல்லைடா என்று மெதுவாக சொன்னான். விஷால் அவனை படுக்கையில் படுக்க வைத்து மெதுவாக உம்மா கொடுத்தான். அன்பை வெளிப்படுத்தினான். அவர்கள் உணர்ச்சியில் உச்சத்தை அடைந்து விட்டார்கள். அது ஒரு அன்பான தருணம். இரவு 12 மணி வரை நீண்டது. அந்த தருணம் அவர்களின் அன்பை உச்சமாக இருந்தது. எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்றார்கள். இப்போது அவர்கள் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சேர்ந்து வாழ்கிறார்கள். அவர்கள் 2 பெட்ரூம் கொண்ட அழகான வீடு. 2025ஆம் ஆண்டு அவர்கள் வாழ்க்கை அமைதியாக என்புடன் செல்கிறது. சூர்யா தன் வேலையில் தொடர்ந்து சாதிக்கிறான். விஷால் தன் டெக் கம்பெனியை வளர்த்து கொண்டிருக்கிறான். அவர்கள் குடும்பம் இப்போது ஏற்றுக்கொள்ளன. சில சமயம் சந்தித்து பேசுகிறார்கள். இந்த கதை உணர்ச்சிகளை தொடும். ஏனென்றால் அது உண்மையான அன்பு, தைரியம், கொள்ளாமல் பற்றியது. நண்பர்களே, உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. அடுத்த ஸ்டோரியில் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.